நமக்கு எல்லாருக்குமே 1-4-3 அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 1-4-2 கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசம் 1:4:2 இந்த ரேஷியோவில் இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்றது திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்காரு. இது என்னென்னா, நம்ம நார்மலாக சுவாசிக்காமல் மூச்சு பயிற்சின்னு சொல்லக்கூடிய பிராணாயாமம் பண்ணுறது தான் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு பங்கு உள்ளே எடுக்கிற சுவாசத்தில் 4 பங்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 பங்கு மட்டுமே வெளியே விடணும். இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது அப்படின்றது திருமூலர் மட்டும் இல்லாமல் ஔவை சொல்லியிருக்காங்க, சிவவாக்கியர் சொல்லியிருக்காங்க, காகசுண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தருமே சொல்லியிருக்காரு. அது மட்டும் அவங்க குறிப்பிட்டு சொல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் தினமும் 4 முறை பயிற்சி பண்ணணும். ஒரு டைம் நீங்கள் பண்ணும்போது 20 முதல் 80 சைக்கிள்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சைக்கிள் அப்படின்றது ரைட் சைடு நாஸ்ட்ரிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வலது மூக்கால் சுவாசத்தை உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நிறுத்திட்டு மீண்டும் ரைட் சைடு மூக்கு வழியாக வெளியே மூச்சு விட்டுட்டு அதே கண்டினியூவேஷனாக ரைட் சைடு நாஸ்ட்ரில் வழியாக மூச்சை உள்ளே இழுத்து லெஃப்ட் சைடு நாஸ்ட்ரில் வழியாக வெளியே விடுறது. இது போல் பண்ணுறது ஒரு சைக்கிளுங்க. இந்த ஒரு சைக்கிள் போலவே 20லேருந்து 80 சைக்கிள்ஸ் நீங்கள் ஒரு டைம் பண்ணணும். இது போல் ஒரு நாளைக்கு 4 வேளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 3 திங்கள், அதாவது 3 மாதத்தில் சுவாச பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நரம்பு மட்டத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ஆன்சைட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றது நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கணும். ஒரு 3 டைம்ஸ் பண்ணணும். ஒரு டைமுக்கு 5லேருந்து 7 சைக்கிள் பண்ணணும் அப்படின்றது கடைபிடிங்க. நல்லா காத்தோட்டமாக ஏரேஷன் இருக்க இடத்துல, நல்லா காமாக இருக்க இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் இது போல் மூச்சு பயிற்சி பண்ணுவீங்கன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்றதை பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த் ரிலேட்டடான பயனுள்ள கருத்துக்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.